யாரு எப்போ எங்க ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலும் ஓடி போய் செய்கிற என் கர்ண பரம்பரை செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல் வீடியோவும் பாருங்க. திஸ் வில் என்லைட்டன் யூ. ஒரு சின்ன சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்போவுமே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற நீங்கள் ஒரே ஒரு தடவை சாரி, இந்த தடவை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பை கேட்டு வாங்கி பாருங்க. இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம்? முதல் விஷயம், அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் முடியாதுன்னு சொன்னபோது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு செய்ய ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் இத்தனை நாளும் செஞ்ச ஹெல்ப்பை இவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கியே தேங்க்யூ அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வருதான்னு பாருங்க. இது எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சது ஹெல்ப் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய டிபெண்டன்ஸ். வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் நாம் ஏன் ஹெல்ப் பண்ணுறதுனால நாம் சில நேரம் பர்ன் அவுட் ஆகிறோம், நம்ம ரெஸ்பெக்ட் ஏன் குறையுது, நாம் எப்படி ஹெல்ப்பும் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம லெவல் இருக்குல்ல, நாம் அதுலேருந்து கஷ்டப்படாமல் இருக்கோம்ல, அதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எப்போ டாக்ஸிக்காக மாறுது தெரியுமா? ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது உங்கள் சாய்ஸாக இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறது, கேர் கொடுக்கறது, அன்பாக பார்த்துக்கிறது, அவங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் நாள்லேயே உங்கள் ரோலாக கூட மாறிடும். ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும். ஆனால் போக 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 நம்ம ஹெல்ப் பண்ணுறோமே, நமக்கு திருப்பி ஹெல்ப் கிடைக்குதா? இல்லை நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது எத்தனை பேர் நமக்காக ஸ்டெப் அப் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம கான்ஃபிடென்ஸ், நம்ம ஹாப்பினஸ், நம்ம க்ரோத் எல்லாமே இருக்குது. நிறையா வீடுங்களில் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த குழந்தைங்களை கிளப்பி விடும்போதோ, அவங்க ஹஸ்பண்டை கிளப்பி விடும்போதோ, மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் பார்த்துக்கும் போதோ, இல்லத்தரசி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நாளாக நாளாக என்ன ஆகும்? அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது பழக்கப்பட்டு போயிடும். அவங்களோட அந்த சின்ன சின்ன எஃபர்ட்டும் இன்விசிபிளாக போயிடும். அந்த நேரத்தில் அந்த குடும்பம் அவங்க செய்கிற அந்த நல்ல விஷயங்களை சில நேரம் உதாசீனப்படுத்த கூட ஆளாயிடுறாங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி பார்க்கும்போது இந்த பிரச்சனை மனதளவில் அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தான் பெரிய தியாகி மாதிரி அவங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து நான் பார்க்குறேன், நிறைய இந்த ஆஃபீஸில் அந்த ரீசோர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. புதுசாக ஜாப் யாராவது ஜாயின் பண்ணால் அவங்க ரோலாக கூட இருக்காது, ஆனால் ஓடி போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான மொமெண்ட்டில் அவங்களோட ஐடியா தான் அந்த ப்ராஜெக்டையே பழக்க வச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டோ அந்த பாராட்டோ உரிய ரெக்கக்னிஷனும் போய் கிடைக்குதா? இல்லை அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற நேரத்தில் பதவி உயர்வோ இல்லை நல்ல ப்ரொமோஷனோ தான் அவங்கள வந்து செய்கிறதா? இந்த மாதிரி சில பேரை நம்ம நிறைய ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, அவங்க எல்லாரும் எப்படி ப்ளேம் பண்ணப்படுறாங்க தெரியுமா? தே ஆர் ஹெல்ப்ஃபுல் ரிசோர்ஸ் பட் தே ஆர் நாட் பவர்ஃபுல் இனஃப் அப்படின்னு எல்லாரும் அவங்கள உதாசீனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. நம்மள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதில் ஒரு சில பேரை மட்டும் கவனிச்சா நாம் எப்போ கால் பண்ணாலும் அவங்க நம்மளோட பிரச்சனை எல்லாம் கேட்டுக்க ரெடியாக இருக்காங்க. நமக்கு அவங்க இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நமக்கு ஒன்றுன்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்காவது கேட்டிருக்கோமா, உனக்கு என்ன தேவைப்படுது, நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கியா அப்படின்னு? நிறைய பேர் நம்ம செய்யறது இல்லையே. ஏன்னா நாம் அசியூம் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ராங்காக மற்றவங்களுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறவங்க எப்போவுமே ஒரு அல்லாதி ஸ்ட்ரென்த்தோட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் தேவை இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் அந்த பர்சன்ஸ் நம்மளாவே இருக்கும். நிறையா நம்மளே மற்றவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறோம், ஆனால் நமக்கு இந்த ஹெல்ப்போ சப்போர்ட்டோ வேணுமான்னு மற்றவங்க கேட்காத இடத்துக்கு நம்மளை புஷ் பண்ணிக்கிறோமா இல்லையா? தென் கம்ஸ் ஃபேமிலி. இந்த இடத்துல தான் இவங்களோட இமோஷனுக்கு நான் தான் பொறுப்பு, இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நமக்கு கூட
கடமை அப்படின்னு நினைச்சு நாமளே நம்மள ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது மொத்த ஃபேமிலியும் என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு ஒரு ஐசோலேஷனை காமிச்சிடுறாங்க. நாம தனியா நம்மளோட ப்ராப்ளம்ஸை டீல் பண்ண வேண்டிய நிலைமையில நம்மளே இருக்கும். கம்மிங் பேக் டு லைஃப் பார்ட்னர், இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. குடும்ப ஒத்துமையா இருக்கணும், நமக்குள்ள அன்பு வரணும், நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற இடத்துல நாம் என்ன பண்ணுவோம்னா நம்மளை தாண்டி நம்மளை மீறி இது நம்ம கேரக்டராகவே இருக்காது, அதையும் மாறி நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி கொடுக்க கொடுக்க நமக்கு அப்படின்னு சில ஆசைகள் இருக்கும், கனவு இருக்கும், லட்சியம் இருக்கும். அந்த சுயம் அப்படின்ற இடத்துலேருந்து நாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுவோம். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் செல்ஃப் எரேஷர். நாம் நினச்சிட்டு இருக்கோம் குட்டியாக ஹெல்ப் தானே பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் தானே பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாம் தெளிவாக இருந்துட்டோம்னாலே நாம் எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறோம், நாம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல நமக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா இஃப் வி ஓவர் கிவ் only we are going to get burned. இப்போ என்னெல்லாம் பண்ணுனா நம்ம ஸ்டில் ஹெல்ப் பண்ணலாம், அதே நேரத்தில் நாமளும் பேர்ன் அவுட் ஆக மாட்டோம், நாமளும் எல்லாருக்கும் முன்னாடி விசிபிளாக இருப்போம் அப்படின்றத மட்டும் பார்ப்போமா? நம்பர் 1, நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி பாருங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கேட்ட உடனே எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு நாம் போய் உடனே ஹெல்ப் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல நம்மளே தெரியாமல் நாம் ஒரு டிபெண்டன்ஸை கண்டிப்பாக கொடுத்துடணும். இவன்ட்ட போனால் கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டான், எப்படியாவது நமக்கு பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நாம் நம்மளை லூஸ் பண்ணுறோம், ஒரு பேரியரை செட் பண்ணவே விட்டுடுறோம். அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்கிறதே கிடையாது. நம்பர் 2, கான்ஷியஸ் சாய்ஸ். யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். உங்களை எக்ஸ்ப்ளாய் பண்ணுறவங்களோ இல்லை உங்ககிட்டேருந்து பயன் அடைஞ்சு உங்களுக்கு பாக்கி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களோ என்றைக்குமே யோசிச்சு பாருங்க, அதனால நமக்கு சந்தோஷத்தை விட ஏதோ ஒரு இடத்துல சரி போயிட்டு போகிறான், இவன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நம்ம மனசை நாம தேத்திக்கிறோமே தவிர ஆறுதலோ சப்போர்ட்டோ அந்த இடத்துல வராது. 3வது விஷயம், இது நான் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரச்சனை நம்ம தூக்கிட்டு வருவாங்க, நாம சால்வ் பண்ணி கொடுப்போம், ஆனால் இது அவனே உட்காந்து செஞ்சிருந்தா அந்த பிரச்சனையை அவனே சால்வ் பண்ணிருப்பான், ஆனால் இவன் தான் இருக்கார்ல அப்படின்ற அந்த ஒரு டிபெண்டன்ஸை நம்ம கொடுத்துட்றோமோ என்னவோ. எல்லா பிரச்சனைக்கும் ஓடி போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறதும் அதை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அவங்க கேட்காம செய்கிற உதவி நாம் நம்மளையே அந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சுதான் காட்டும். முக்கியமான விஷயம், ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். இதுதான் நான், இது எனக்கு தேவைப்படுது, இந்த ஹெல்ப்பை நான் உனக்கு செஞ்சா இது எனக்கு கஷ்டமாகும் அப்படின்ற இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், அப்புறம் நம்மளை இழக்க ஆரம்பிக்கிறோம். So let us be ourselves and help others. நான் ஹெல்ப் பண்ணுறது கூடாதுன்னு சொல்லலை, பட் அந்த ஹெல்ப்பே எக்ஸ்ப்ளாய்டேஷனாவோ இல்லை நம்மளோட செல்ஃப் சாபட்டாஜாவோ மாறக்கூடாதுங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். இப்படி கவனமாக இருந்தால் என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் தெரியுமா? நம்பர் 1, நமக்கும் அடுத்தவங்களுக்கும் இருக்கிற ஆஃபீஸ்லேயோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயோ குடும்பத்துக்குள்ளேயோ இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இதுதான் இதுதான் இவளால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த லிமிட்டை நம்ம தரோவாக செட் பண்ணியிருக்கோம். 2வது விஷயம், பேர்ன் அவுட். ஓவராக கொடுக்கறதுனால நமக்கு காசாகுது இல்லை, இந்த இரிட்டேஷன், கோபம், இது எல்லாமே தடுத்துக்கலாம். நாமளா போய் வாலண்டியராக செய்கிற எந்த உதவியுமே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மதிக்கப்படாது. ஸோ யுவர் ரெஸ்பெக்ட் வில் பி ஆல்வேஸ் சீல்ட் அண்ட் ப்ரொடெக்டட். நம்பர் 4, அந்த கில்ட் இருக்குல்ல, ஐயோ இதை செய்யாமல் போனால் இவன் என்னை தப்பாக நினச்சிருவானோ, நோ சொல்லிட்டு அவன் கஷ்டப்படுவானோன்னு. ப்ளீஸ் அந்த கில்ட் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம், நோ சொல்லி பழகுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்க முடியுன்றதை உடச்சு அன்போ சப்போர்ட்டோ லவ்வோ மியூச்சுவலாக இருக்கிற இடத்துல தான் 2 பேரும் வளருவீங்க. அண்ட் முக்கியமான அடுத்த விஷயம், நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்போ?
கரெக்டாக பவுண்டரிஸை செட் பண்ணுறீங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுறீங்க. இதுதான் என்னால் முடியாதுன்னு தெரிஞ்ச எல்லாருமே தான் கோலை நோக்கி ஓடுவாங்க, புது விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க, லைஃபோட ப்ராசஸில் தன்னை இழக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ. சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இட் வில் ஓப்பன் யுவர் ஐ. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மியூசிக்ஸ் வித் பிரியா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நல்ல கருத்துக்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya. Thank you.